இப்போ ஐநாவுடைய பிரின்சிபல் என்னன்னா, ஒரு அமைதியான உலகம், ஒரு இணக்கப்பாட்டோடு மனித சமூகம் வாழறது தான் ஐநாவுடைய நோக்கம். அந்த நோக்கத்திற்கு எதிரா வந்துட்டு அமெரிக்கா தொடர்ந்து செயல்படுது, இஸ்ரேல் தொடர்ந்து செயல்படுது. அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும். ரஷ்யா உட்பட வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னம்னா, இவங்க விதைக்கக்கூடிய அந்த போர் கல்ச்சர், இந்த பண்பாடு ஆயுத விற்பனைக்கு அவங்களுக்கு வசதியா இருக்கு. அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு வசதியா இருக்குது. அவ்வளவுதான். இப்ப ஈரான் அப்படின்னம்னா, ஈரான் வந்துட்டு எண்ணெய் உற்பத்தியில ஒரு முதன்மையான நாடு. அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை அழிப்பதன் மூலம், எண்ணெய் வளங்கள் அழிப்பதன் மூலம், இவங்களுக்கு இவங்களுடைய எண்ணெய் வளத்துக்கு வந்துட்டு ஒரு மதிப்பு ஏற்படும். விலை ஏறிச்சுன்னா என்ன ஆகும்? அமெரிக்காவுடைய கூட்டணி நாடுகளுக்கு அது பயனளிக்கும். அவ்வளவுதான். ஏன்னா வந்துட்டு அந்த எண்ணெய் அந்த இயற்கை எரிவாயுடைய ட்ரேட் வந்துட்டு பெட்ரோ டாலர்ல நடக்குது. ஸோ அந்த டாலருக்கு எதிராக மற்ற கரன்சியில் அந்த ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முனைப்பா இருக்கக்கூடிய நாடுகள் தான் ரஷ்யா, இந்தியா, இஸ்ரேலு, பிரேசில், தென் ஆப்பிரிக்கா, ஈரான் போன்ற நாடுகள், சைனா. அதை எதிர்க்கு அதுல ஒரு நாட்டையும் பலவீனப்படுத்துறான். இப்ப இந்தியா வந்துட்டு பாகிஸ்தானுக்கு எதிராக பலம் பெறக்கூடாதுன்றதுக்காக அந்த போரை நிறுத்தினான் அமெரிக்கா. காரணம் என்னன்னா அவன் பிரிக்ஸ்ல இருக்கிறான். அதனால அணு ஆயுத போர் வந்துடும், அது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானை வந்து அவன் காப்பாற்றினான்.